செப்டம்பர் 9, 2021 மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்ல இருக்கிற இந்திரா நகர் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருந்த அந்த ஊர் ஜாகிங் ட்ராக் இருக்குது இல்லையா, அதுல காலையில விடிய காலையிலேயே தன்னுடைய தினப்படி உடற்பயிற்சிக்காக 46 வயதான அசோக் சுரேஷ் பாலேரோ தன்னுடைய காலை ஜாகிங்காக கிளம்பினாரு. வீட்டில் தன்னுடைய மனைவி மகள் கிட்ட ஜாகிங் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்கதவை பூட்டிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாரு. அவர் கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு அவர் திரும்பி வராததால அவருடைய மனைவி டென்ஷன் ஆகி அவருடைய சகோதரருக்கு போன் பண்றாங்க. இதற்கிடையே அந்த பகுதி நாசிக் இந்திரா நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் ஒன்று வருது. அந்த போன் கால்ல பேசின ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, சார் இந்த மாதிரி நான் காலையில ஜாகிங்காக இந்திரா நகர் ஜாகிங் ட்ராக்கு வந்திருக்கிறேன். அங்க நான் ஜாகிங் பண்ணும்போது பார்த்தா அங்க ஒருத்தர் சாலை ஓரமாக அந்த ஜாகிங் ட்ராக்கு பக்கத்துல சாலை ஓரமாக அடிபட்டு கிடக்கிறாரு. உடனடியாக நீங்க வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி போன் கால் ஒன்று வரவே போலீசார் உடனடியாக அங்க விரைந்து வராங்க. அங்க பார்த்தா ஒரு 45-50 வயதான ஒருத்தர் அந்த ஜாகிங் ட்ராக்ல பயங்கரமா அடிபட்டு கிடக்கிறாரு தெரியுது. அதை பார்த்த உடனேயே அங்கிருந்த பக்கத்தில் இருந்த டயர் ட்ராக் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே இது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் அப்படின்னு தெரியுது. உடனடியாக அவரை மீட்டு போலீசார் ஆம்புலன்ஸை வர வச்சு மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க. மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதே அங்கிருந்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனடியாக உடலை போஸ்ட்மார்ட்டமும் செய்ய சொல்லி போலீசார் உத்தரவிடுறாங்க. அதே சமயத்தில் அவருடைய பாக்கெட்ல அவருடைய வேலட் இருந்திருக்குது, ஐடி கார்டு இருந்திருக்குது. அந்த ஐடி கார்டை எடுத்து பார்க்கும்போது அவர் வேறு யாரும் அல்ல, 46 வயதான அசோக் சுரேஷ் பாலேரோ அப்படிங்கிற தெரிய வருது. உடனடியாக அவருடைய வீட்டுக்கு தகவல் சொல்றாங்க. அங்க அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அசோக் பாலேரோவுடைய சகோதரர் அவரும் வந்திருக்கிறாரு. உடனடியாக அவங்க விரைந்து மருத்துவமனைக்கு வந்து பார்க்கறாங்க. அவர் தான் அசோக் பாலேரோ தான் இறந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லி அடையாளமும் காட்டுறாங்க. போலீசார் இது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸாக தெரியுது. யாரோ ஒருத்தர் விடியற் காலையில இவர் ஜாகிங் போகும்போது இருட்டுல தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் மீது இடிச்சிட்டு அப்புறம் அப்படியே ஓட்டிட்டு போயிட்டாங்க, நிக்காம போயிட்டாங்க, ரிப்போர்ட் பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸாகவே எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்படுது. அதற்கு பிறகு அசோக் பாலேரோவுடைய உடலை அவருடைய மனைவி, அசோக்குடைய சகோதரர் மற்றும் மகள், அதாவது அவருடைய குடும்பம் அவருடைய உடலை பெற்று ஈம காரியங்களையும் செய்து முடிக்கிறாங்க. அசோக் பாலேரோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, யாரோ அடிச்சு போட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவருடைய குடும்பத்தார் முழுக்க முழுக்க அப்படித்தான் நம்புறாங்க. போலீசாரும் அப்படித்தான் நம்புறாங்க. போலீசார் எவ்வளவோ தேடியும் கூட இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணினது யாரு, இது என்ன கார்ல அடிச்சாங்களா இல்ல வேற எதையா கொண்டு வந்து அடிச்சாங்களா, இதை யார் செய்தாங்க, எந்த வண்டியை கொண்டு வந்து செய்தாங்க அப்படின்னு போலீசாரால கண்டுபிடிக்க முடியல. ஒரு கார்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருக்கிறாரு அப்படிங்கிற மட்டும்தான் தெளிவாக தெரிஞ்சதே ஒழிய அதை யார் செய்தாங்க, அந்த வண்டி எதுலாம் போலீசாரால கண்டுபிடிக்கவே முடியவில்லை. தீவிரமாக தேட ஆரம்பிச்சாங்க போலீஸ். ஆனா கொஞ்ச நாள்லயே அதுல எந்த விதமான தகவலுமே கிடைக்காதனால மெல்ல மெல்ல அப்படியே அந்த ஃபைல் கீழே போய் அப்படியே அது கோல்டு கேஸ் ஆயிடுது. போலீசாரும் தேடுதல் வேட்டையை நிறுத்திடுறாங்க. காலம் உருண்டோடுது. வாரங்கள் மாதங்களாகுது. மாதங்கள் உருண்டோடி ஒரு வருடத்துக்கு மேலாயிருது. கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அந்த நாசிக் இந்திரா நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த அசோக் பாலேரோ இறந்தார் இல்லையா ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அவருடைய சகோதரர் தீபக் பாலேரோ வராரு. அவர் போலீசார்கிட்ட, சார் என் தம்பிய ஏதோ வண்டி அடிச்சு ஏறிடுச்சு அப்படின்னு தான் நாம் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம், உண்மையா கூட இருக்கலாம், ஆனாலும் கூட எனக்கு சந்தேகமா இருக்குதுங்க சார். என் தம்பியுடைய நண்பர்கள் அவருடைய கூட்டாளிகள்லாம் பிஸ்னஸ்லாம் இருக்கிறாங்க, நீங்க தயவு செஞ்சு எல்லாத்தையும் விசாரிச்சு பார்க்கணும், எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது, இப்படி அடிச்சு போட்டுட்டு போயிட்டு நம்மளால யாரையுமே கண்டுபிடிக்க முடியலையா, எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது, கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு இந்த கேஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணி நீங்க இது ஹிட் அண்ட் ரன் கேஸ் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் ஒன்று கொடுக்குறாரு. அப்பொழுது அங்கே எஸ்பியாக இருந்தவர் இந்த கேஸை கையில் எடுக்கிறாரு. மீண்டும்
அதை கையில் எடுத்து அவர் விசாரணையை மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க தொடங்குறாரு. அப்பொழுது அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் வரிசையாக எடுத்து அனலைஸ் பண்ணிட்டே வராங்க. காலையில் 4:30 மணிக்கு ஒரு ஜாகிங் போறாரு, ஆக்சிடென்ட் ஆகுது, ஒருத்தங்க ரிப்போர்ட் பண்றாங்க, இங்க வீட்டுக்கு அவர் வரலைன்னு தேடிட்டு இருக்கிறாங்க, போலீஸ்காரங்க ஃபோன் பண்றாங்க, இதெல்லாம் ஃபைன். அதற்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் நடக்குது, ஆக்சிடென்ட் தான் முடிவாகுது, பாடி கொடுத்துட்றாங்க, ஈம காரியங்கள் முடிஞ்சது. இதுவரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்திருக்குது. அதற்கு பிறகு நடந்த ஒரு விஷயம்தான் போலீஸாருடைய ரெக்கார்ட்ஸில் தெரிய வருது. அது ஒரு உறுத்தலாக இருக்குது போலீஸ்காரங்களுக்கு. அது என்ன அப்படின்னாக்க, சம்பவம் நடந்து சுமார் 1 மாத காலத்துக்கு பிறகு அசோக் பாலேராவுடைய சகோதரரும் அசோக்குடைய மனைவி 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி அவருடைய டெத் சர்டிஃபிகேட்டை நாங்கள் வாங்கணும், அதுக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும்னு, இந்த எஃப்ஐஆர் காப்பி கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு போலீஸாரிடம் வந்து சில தகவல்களை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அன்றைக்கு அவர்கள் வந்து அங்க டியூட்டியில் இருந்த கான்ஸ்டபிளை பார்த்து கேட்டிருக்கிறாங்க. அவர் உள்ள வந்து ரெக்கார்ட்ல இருந்து எடுத்து அதனுடைய காப்பிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. இதை பற்றி போலீசார் வந்து இந்த தீபக் பாலேரோ இருக்கார் இல்லையா, அவர் தானே வந்து மறுபடியும் கேஸ் எடுங்கன்னு சொல்றாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்க தான் வந்து எஃப்ஐஆர் காப்பி கொடுங்க, நாங்கள் டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு எல்லா டாக்குமெண்டோடைய காப்பியும் வாங்கிட்டு போனீங்களேங்க, அப்பையெல்லாம் வராத சந்தேகம் இப்போ ஏங்க வருது, நீங்களும் அவரோட ஒய்ஃபும் தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் கேட்டபோது தான் தீபக் என்ன சொல்றாரு, சார் நான் இதுவரைக்கும் வந்து காப்பியே வாங்கலைங்க சார், நாங்கள் எதுக்காக வாங்க போகிறோம், நாங்கள் வந்து இந்த காப்பிலாம் வாங்கணும்னு நினச்சோம், ஆனால் அப்பொழுது இருந்த டென்ஷனில் வீட்டில் இருந்த பிரச்சனைகளில் நாங்கள் இதெல்லாம் நினைக்கவே இல்லைங்க சார், ஈம காரியங்களை முடிச்சுட்டு நான் என் பாட்டில் என் வேலையை பார்க்க போயிட்டேன், அவங்க மனைவி குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க, நாங்கள் வரவே இல்லையேங்க சார், நாங்கள் வந்து எதுவுமே வாங்கலையே அப்படின்றார். இது வந்து போலீஸாருக்கு ஒரு மிகப்பெரிய நெருடலாக இருக்குது. அப்போ யார் தான் வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் ஃபைலை போட்டு பிரட்டுறாங்க. அப்பொழுது இன்னொரு விஷயம் வெளியில் வருது. அது என்ன அப்படின்னாக்க, போலீஸார் அந்த கான்ஸ்டபிள் வந்து எடுத்து கொடுத்தார் இல்லையா, அவர் வந்து நல்ல வேலையாக என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த டாக்குமெண்ட்டை கொடுப்பதற்கு முன்னாடி பெற்றுக்கொண்டேன்னு கையெழுத்து வாங்கணும் இல்லையா, அப்படி கையெழுத்து வாங்குவதற்கு முன்பாக அங்கே வந்தாங்கல்ல 2 பேர், அவங்களோட ஐடி கார்டை வாங்கியிருக்கிறாரு. ஐடி கார்டுடைய காப்பியை வாங்கி அட்டாச் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவர் வந்து இவங்க தான் உண்மையான சகோதரனா, அப்போது வந்து இந்த டாக்குமெண்ட்டை கேட்கறதுக்கு ஒரு அம்மா வந்தது இல்லையா கூட, அந்த அம்மா தான் உண்மையான வைஃபா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணல. உங்கள் ஆதார் கார்டு காப்பி கொடுங்க, உங்கள் கார்டையும் கொடுங்க அப்படின்னு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஃபைலில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்மளால கேட்ட டாக்குமெண்ட்லாம் எடுத்து கொடுத்துட்டார். எதை பற்றியும் கவலைப்படல. இந்த டாக்குமெண்ட்டு ஃபைலில் அட்டாச் ஆகி இருக்கிறதை அந்த போலீஸ் உயரதிகாரி பார்க்குறாரு. அந்த டாக்குமெண்ட்டில் அந்த ஆதார் கார்டுடைய காப்பி இருந்தது இல்லையா, அதில் சவக்கார் அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்டவருடைய ஆதார் கார்டு அது. அதை பார்த்த உடனேயே இந்த தீபக், அதாவது இந்த அசோக் இறந்து போனார் இல்லையா, அசோக் பாலேரோ, அவருடைய சகோதரர் தீபக் பாலேரோ என்ன சொல்கிறாரு, சார் இவர் வந்து என் சகோதரரோட ஃப்ரெண்டுங்க சார், பிஸ்னஸ் பார்ட்னர் வேற, இவங்கெல்லாம் வந்து அவர் இறந்த பிறகு எங்களுக்கெல்லாம் கான்டாக்டே இல்லை, அவங்க எதுக்கு வந்து உங்கள் ஆஃபீஸில் வாங்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, இது வந்து போலீஸாருக்கு ஒரு மிகப்பெரிய பிடியாக வருது. உடனடியாக போலீஸார் என்ன பண்ணுறாங்க, அந்த சவுகார் இருக்கார் இல்லையா, வந்து வாங்கிட்டு போனார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு விரைந்து போறாங்க. அங்க போய் அவர்கிட்ட கேட்டபோது அவர் மழுப்பலாக பதில் சொல்றாரு. இதற்கிடையே போலீசார் என்ன பண்றாங்க, இந்த சவுகார் இருக்கார் இல்லையா, அவருமே அந்த அம்மா ஒருத்தங்க கூட வந்தாங்க இல்லையா, கூட அவங்க 2 பேர்த்துடைய ஆதார் கார்டை வச்சு அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. போலீசார் எவ்வளவு சாமர்த்தியமாக வேலை செய்திருக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எடுத்து அந்த போலீஸ் டீம் பார்த்தபோது அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அது என்ன அப்படின்னாக்க, இவர் அசோக் பாலேரோ இறந்தார் இல்லையா, அவர் இறந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதத்துக்கு பிறகு இவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு போறாங்க. அதற்கு பிறகு ஒரு 2 மாதத்துக்கு பிறகு இவங்க 2 பேர்த்துடைய அக்கவுண்ட்ல கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் டெபாசிட் ஆகி இருக்கிறத பார்க்குறாங்க. அதுவும் அந்த பெண்ணுடைய அக்கௌண்ட்ல தான் 4 கோடியுமே விழுந்திருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. அதற்கு பிறகு அந்த பெண்ணுடைய அக்கௌண்ட்ல இருந்து 2 கோடி இந்த சாவுக்கார் அப்படிங்கிறவருடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்குது. இதெல்லாம் டெபாசிட்லாம் வேற பண்ணி வச்சிருந்திருக்கிறாங்க. இதை பார்த்த உடனேயே போலீஸாருக்கு சந்தேகம் பொறிதட்டிருச்சு. உடனடியாக இந்த சாவுக்காரை போய் விசாரிக்க போச்சு இல்லையா டீம், அந்த டீமுக்கு இன்ஃபர்மேஷன் பறக்குது. அவங்க கையோட லபேக்குன்னு தூக்கிட்டு இந்த சாவுக்காரை கொண்டாந்து
கொண்டாந்து ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறாங்க. சாவுக்காரை தனியாக வச்சு அதற்கு பிறகு அவங்க பாணியில் கிட்டுக்குப்படி விசாரணை போடுறாங்க. அது கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லைங்க, நல்லா விசாரணை போடுறாங்க. அதற்கு பிறகுதான் இந்த சவுக்கார் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்கிறான். அந்த உண்மைகளை கேட்டு அந்த போலீஸார் மட்டுமல்ல, அந்த மாநிலமே மகாராஷ்டிராவே ஆடி போயிருச்சு. அந்த சவுகார் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் நானும் அசோக் பாலேரோவும் நெருங்கிய நண்பர்கள். நாங்கள் 2 பேருமே பார்ட்னர் பிஸ்னஸில். நாங்கள் 2018ஆம் ஆண்டு சம்பவம் நடந்தது. எப்போ? 2021ஆம் ஆண்டு. நாங்கள் 2018 ஒரு திட்டம் ஒன்று போட்டோம். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸ் ஸ்கேம், இன்சூரன்ஸ் போட்டு ஒருத்தருக்கு அதை பணத்தை கையில் வாங்கலாம் இல்லையா, அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது பண்ணலான்னு ஒரு திட்டம் போட்டோம். அப்போ தான் நாங்கள் என்ன ஐடியா பண்ணோம், இந்த அசோக் பாலேரோ மேலே நாம் ஒரு 4 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போடுறது. இவனுக்கு 2 பேரும் பார்ட்னரு. யார்? இறந்து போன அசோக் பாலேரோவும் இந்த சவுகாரும் பார்ட்னரு. இவனுக்கு 2 பேரும் என்ன திட்டம் போடுறானுங்க, இந்த அசோக் பாலேரோ பேரில் 4 கோடி ரூபாய்க்கு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு 2 வருஷம் வெயிட் பண்ணலாம். அதற்கு பிறகு அந்த அசோக் பாலேரோ இருக்கான்ல, அவன் இறந்த மாதிரி வேறொருத்தனை நாம் முடிச்சு கட்டி போடுறது. அப்படி போட்டோம்னா அதற்கு பிறகு இது அசோக் பாலேரோ செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த 4 கோடியை இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட வாங்கி நாம் 2 பேரும் டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று போடுறானுங்க. இந்த திட்டத்தை போட்டதே இந்த இறந்து போன அசோக் பாலேரோ தான் அப்படின்னு இந்த சாவுகார் சொல்கிறான். அந்த திட்டத்தின்படி இன்சூரன்ஸை 2018 எடுக்கிறாங்க. அப்புறம் 19 இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இந்த அசோக் பாலேரோடைய ஸ்ட்ரக்சர் மாதிரியே ஓரளவுக்கு ஹைட்டு, உடம்பு, கலரு எல்லாம் ஒத்து போகிற மாதிரி ஒரு ஆள் வேணும் இல்லையா, அந்த ஆளுடைய உடலை காமிச்சு தானே இவங்க இன்சூரன்ஸ் வாங்க முடியும் அசோக் பாலேரோன்னு. அப்படி ஒரு ஆளை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்படி யாருமே கிடைக்கல. 1 வருஷம் தேடுறானுங்க, 2 வருஷம் தேடுறானுங்க, ஆளே கிடைக்கல. ஒரு ஸ்டேஜில் 2021 வரும்போது இந்த சாவுகாருக்கு தேடி தேடி சலிச்சே போயிடுது. தன்னுடைய நண்பன், ஆருயிர் நண்பன் அசோக் பாலேரோ மாதிரி எவனுமே கிடைக்கல. அப்புறம் எங்கே போய் நம்ம இன்சூரன்ஸ் வாங்கிறது? இந்த சமயத்தில் தான் இந்த சாவுக்காருக்கு பேராசை தொற்றிக்கொள்ளுது. சாவுக்கார் என்ன பண்ணுறான், அவனுடைய நண்பர்கள் ஒரு 2-3 பேர்த்திட்ட சொல்லி அவனுங்களும் சேர்ந்து இந்த அசோக் மாதிரியே தேடிட்டு இருந்திருக்கிறானுங்க. அவனுடைய நண்பர்கள் அந்த 2-3 பேர்த்தையும் கூட்டு சேர்த்திக்கிட்டு, டேய் இந்த அசோக் மாதிரி எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான், இவன் உயிரோட சுற்றுறது வரைக்கும் நமக்கு 4 கோடி வராது, இந்த 4 கோடி நடக்குது, நம்ம கைக்கு வருதா அப்படின்னு இவனுக்கு என்ன ஐடியா பண்ணுறானுங்க, இந்த சாவுக்காரும் அவனுடைய 4 நண்பர்கள், அப்புறம் அந்த நண்பர் கூட்டத்தில் ஒரு பெண் ஒருத்தி இருக்கிறா, மொத்தம் 6 பேர். இந்த 6 பேரும் சேர்ந்து இந்த அசோக்கை போட்டு தள்ளிடலாம், அப்போ நமக்கு 4 கோடி வந்துடும் அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று போடுறானுங்க. இதில் மெயின் பாயிண்ட் என்னன்னா, இந்த அசோக்கும் இந்த சாவுகாரும் திட்டம் போட்ட போது இந்த இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா 4 கோடிக்கு, அதை வீட்டில், அதாவது அசோக் வீட்டில் யாருக்குமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா சொன்னால் நாளைக்கு அசோக் பாலேரோ உயிரோடு இருந்தான்னா அவங்க குடும்பமே காட்டி கொடுத்துறாதா, அவங்க உளறி கொட்டிட மாட்டாங்களா, அதனால் பணத்தை மட்டும் அழுங்காமல் வாங்குறதுக்காக இவனுங்க இப்படி ஒரு திட்டத்தை போடுறானுங்க. இது இந்த சாவுகார் கோஷ்டிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுது. ஏன்னா இன்சூரன்ஸ் போட்ட விஷயமே அசோக் பாலேரோவுடைய மனைவிக்கோ அவருடைய சகோதரருக்கோ யாருக்குமே தெரியாது, இவங்க தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறானுங்க, இந்த அசோக்கை போட்டு தள்ளிட்டு எப்படியாவது இன்சூரன்ஸை நம்ம கையில் வாங்கிடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதன்படி ஒரு திட்டம் ஒன்று தீட்டுறாங்க. அசோக் பாலேரோவுக்கு தினப்படி காலையில் ஜாகிங் போகிற பழக்கம் இருக்குது. அதனால் செப்டம்பர் 9, 2021 அன்றைக்கு இந்த சாவுகார் இருக்கா இல்லையா, அவன் தன்னுடைய கூட்டாளிகள் சிலரை சேர்த்து கொண்டு இந்த ஜாகிங் ட்ராக்கு பக்கத்தில் ஒரு ஓரமாக ஒரு காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அசோக் வழக்கம் போல் ஜாகிங் வராரு. அவர் அந்த சாலையில் ஓடி வராரு, ஜாகிங் ட்ராக் பக்கத்திலேயே ஓடி வராரு. அப்படி அவர் சாலையில் வர்ற டைமாக பார்த்து இவனுங்க பின்னாடி இருந்து காரால் அடித்து தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறானுங்க. அவர் ஸ்பாட்லேயே அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் போய் இந்த காரையெல்லாம் மறைச்சி வச்சுட்டு, நண்பன் அல்லவா இறந்த பிறகு இவனுங்களும் வர்றானுங்க, மருத்துவமனையில் கூடவே இருக்கிறானுங்க, இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறானுங்க, எல்லாம் பண்ணிக்கிறானுங்க. யாருக்குமே இவனுக்கு தான் இதை செஞ்சுருப்பானுங்க, இந்த சவுக்காரோடைய பிளான் தான் இது அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் வரவே இல்லை. அதற்கு பிறகு தான் இவனுங்களுக்கு இந்த இன்சூரன்ஸை வாங்கணுமே,
அதுக்கு டாக்குமெண்டேஷன் வேணுமே. அதுக்கு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டை பார்க்கும்போது அவர் தெளிவாக சொல்லிடுறார், இறந்துருக்கிறாரு அசோக் பாலேரோ, அவருக்கு 4 கோடி இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் அது யாருக்கு போகும்னா அவருடைய மனைவிக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. அதனால் அதற்கான டாக்குமெண்டெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அவருடைய மனைவியுடைய அக்கௌண்ட்டில் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லவே, அதுக்கப்புறம் சாவுக்கார் என்ன பிளான் பண்ணுறான், தங்க குரூப்பில் தான் ஒரு பொம்பளை இருக்கிறாள், அவளை கூட்டு சேர்த்துக்கிட்டு, வா நாம் போய் நான் தான் தீபக் பாலேரோ, நீ தான் அசோக்குடைய மனைவின்னு சொல்லி போலீஸ்காரங்கிட்ட இந்த எஃப்ஐஆர் காப்பி அதெல்லாம் வாங்கிக்கலாம், வாங்கிட்டு அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஐடியா பண்ணுறாங்க. அதற்கு பிறகு தான் இவன் சாவுக்காரும் அந்த பெண்மணியும் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிளை பார்த்து இந்த ஆக்சிடென்ட் தொடர்பான டாக்குமெண்ட்ஸ், எஃப்ஐஆர் போட்டது, போஸ்ட்மார்ட்டம் காப்பி, இது எல்லாமே காப்பி வாங்கிக்கிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறான், அசோக்குடைய மனைவி இவரை தான் காட்டணும் இல்லையா, அதனால் இவருடைய டாக்குமெண்ட்லாம் ஃபோர்ஜரி பண்ணி அசோக்குடைய மனைவி இந்த பெண்மணி தான் அப்படின்னு சொல்லி இந்த பொம்பளையோட பேரை போட்டு டாக்குமெண்ட்டெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணி ரெடி பண்ணி அதை இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை எல்லாம் வச்சு இன்சூரன்ஸ் கம்பெனி அவருக்கு அசோக்குக்கு 4 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்தை கொடுக்குது. அதை இந்த பொண்ணு தானே தன்னுடைய வைஃப்னு சொல்லி டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க, அவளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி பணத்தை கொடுக்குது. அந்த பணம் 4 கோடி ரூபாய் அந்த ஃபோர்ஜரி பெண்மணியுடைய கொலைகார பொம்பளையுடைய அக்கௌண்ட்டில் விழுது. அதற்கு பிறகு இவ என்ன பண்ணுறா, 2 கோடி அவனுக்கு ஷேர் பண்ணுறா. அதற்கு பிறகு மேலும் 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா கூட்டாளிக, அவனுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பிறகு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாம் சவுகார் தன்னுடைய வாயாலேயே ஒப்புக்கொள்கிறான். அதற்கு பிறகு போலீஸார் அவனையும் சரி அவனுடைய கூட்டாளிகள் 5 பேர், அந்த பெண்மணி உட்பட 5 பேர், மொத்தமாக 6 பேரையும் பிடிச்சி உள்ள தள்ளி இருக்கிறாங்க. இந்த வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்குது நண்பர்களே. இவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜில் நம்ம போடுறோம். இன்சூரன்ஸ் ஃப்ராடு பண்ணி பணத்தை வாங்குறதுக்காக அசோக் போட்ட திட்டம் அந்த அசோக் பாலேரோவுக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது, பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. நியாயமாக சம்பாரிச்ச காசே நிற்க மாட்டேங்குது. இவனுங்கெல்லாம் இப்படியெல்லாம் ஃப்ராடு பண்ணி சம்பாரிச்சதெல்லாம் நிற்கவா போகுது? இன்னைக்கு 6 பேரும் ஜெயிலில் கழுவினுக்கிட்டு கிடக்குதுங்க. இருக்கட்டும், இந்த வழக்குடைய அப்டேட்ஸ் வரும்போது நம்ம கம்யூனிட்டி பேஜில் கொடுக்கணும் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.